வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அட்டையாரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அவர்கள் எழுதிய இந்த மனம் எந்தன் சொந்தம். ஒரு சுவாரஸ்யமான குடும்ப நாவல் அப்படின்னு சொல்லலாம். புக் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பிகினராக எனக்கு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த புத்தகத்தை சொல்லலாம். ஏன்னா வழக்கமாக பிகினர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நான் த்ரில்லர் டைப் நாவல் சஜஸ்ட் பண்ணுவேன். த்ரில்லர் டைப்பை வந்து வாட்சோன்னா அப்படி கை எடுக்காமல் ஃபுல்லாக வாட்சி முடிச்சிடும். பட் ஓரளவு த்ரில்லர்லாம் வாட்சி நான் பழகிட்டேன். அப்படிங்கிறப்ப அதற்கடுத்து எப்படி போகிறது, ஒரு ஸ்ட்ராங் லிட்ரேச்சர் உடனே போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் இந்த மாதிரி குடும்ப நாவல் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த குடும்ப நாவல்களுக்குள்ள நிறையா உணர்ச்சிகள் இருக்கும். இப்படி இந்த மனித மனங்கள் எப்படி மாறுபடுது அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சிகள் இருக்கும். அதனால் இது ஒரு கண்டிப்பாக புக் ஃபார் பிகினர் அப்படின்னு சொன்னேன். பிகினர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறதுக்கு. இப்போ த்ரில்லரை பொறுத்தவரை தெரியும், சுஜாதா, சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார், இந்த பக்கம் அமானுஷம் த்ரில்லர்னா கோட்டயம் புஷ்பநாத், அதுக்கு பிறகு இந்திரா சவுந்தரராஜன், அதே மாதிரி ராக்கி ரங்கராஜன், இப்படி த்ரில்லர் அமானுஷம் த்ரில்லருக்கு நிறைய பேர் நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் குடும்ப நாவல் அப்படிங்கிறப்ப இப்போ இதுக்கு முன்னாடி சிவசங்கர் இந்த வருஷத்துலேயே படிச்சிருக்கோம், நல்லா இருந்துச்சு. ரமணிச்சந்திரன் நல்லா இருக்குது. உண்மையிலே எனக்கு ரமணிச்சந்திரன் எனக்கு சஜஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வியூவர் ஒருத்தவங்க தான் தென்காசிலேருந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இதை நீங்கள் அவசியம் படித்து பார்க்கணும் அப்படின்னா ரமணிச்சந்திரன் நாவல் நீங்கள் ஒன்றாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு. நானும் சரி படிப்போம், லைப்ரரி போயில எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இதில் என்னென்னா லைப்ரரி போயிட்டால் எனக்கு ஒரு என்ன ஆயிரும்னா நான் மறந்துடுவேன் புக்கை. லைப்ரரி போவேன், ஒரு 4 புக் எடுப்பேன், 4ல் எது பெஸ்ட்டு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கும்போது அதை எடுக்கும்போது நினச்சிக்குவேன், சரி இந்த பாக்கி 3 புக்கை வந்துட்டு அடுத்த வாட்டி எடுத்துடணும், இந்த புக்கை வைக்கும்போது இந்த 3 புக்கில் எது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். பட் என்ன ஆகுனா இந்த புக்கை வைக்கும்போது அந்த 3 புக்கை நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு திருப்பி ஒரு மொத்தமாக 4 புக் எடுத்து ஒன்று எடுத்து வீட்டுக்கு எடுத்து வந்துடுவேன். 3 வந்து சரி இதை அடுத்த வாட்டி படிப்போம் அப்படின்னு நினச்சிவேன், மறுபடியும் இப்படி தான் நடக்கும். பட் எப்படியோ கரெக்டாக அந்த ரமணிச்சந்திரன் வந்து மைண்டுக்குள்ளே இருந்ததுனால இந்த மாதிரி மறந்துடாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வாட்சப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு 200 பக்கம் நாவல் அப்படின்னாலும் விறுவிறுப்பாக போய்ட்டு ஒரு சுவாரஸ்யமான நாவல் தான். ஸோ கண்டிப்பாக புக் ஃபார் பிகினர்ஸ் கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். கதைக்களம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்கா தங்கச்சி 2 பேர் சகோதரிகள். இதில் ஒருத்தி வந்து பாசக்காரி, ஒருத்தி வேசக்காரி. ஸோ அப்போ வந்து இதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஏன்னா பாசக்காரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே பழகக்கூடியவளாக இருக்கா, வேசக்காரி அவள் விட்டு கொடுக்குறாளே அப்படின்னு அவளை ஏமாற்றி பிடுங்கக்கூடியவளாக இருக்கா. ஸோ 2 சகோதரிகள், ஒருத்தி பாசக்காரி, ஒருத்தி வேசக்காரி. இந்த குணாதிசயங்களால் திருமண விஷயங்கள்லையும் இவங்களுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. இதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா இப்படி தான் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி குடும்ப நாவல்கள் எடுத்து படிக்கும்போது பார்த்தோன்னா அங்கே சில சென்டென்ஸை வந்துட்டு அப்படியே கோட் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கா கோட் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி இந்த நாவலை பொறுத்த சில நாவல்கள் நிறைய இடங்கள் வரும் அண்டர்லைன் பண்ணுற அளவுக்கு சூப்பராக. இந்த நாவலும் எனக்கு பிடித்த ஒரு இடம் இருக்குது, நான் அப்படியே வாட்சி காட்டுறேன்னா ரொம்ப ஒரு டக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு நான் மாடிஃபை பண்ணி லைட்டாக வாசிக்கிறேன். என்னென்னா வந்துட்டு, ஒரு இடத்தில் ஒரு தப்பு நேர்ந்தது என்றால் அங்கே இருப்பவர்களுள் யார் ஏழையாகவும் பலமற்றவனாகவும் இருக்கிறானோ அவன் மீது தான் அந்த பழி விழும். நீயே யோசித்துப்பார், யாராவது தோற்றவன் நல்லவன் என்று எதிலாவது வருகிறதா? உன்னை அடுத்த ஒரு சென்டென்ஸ், அப்படியானால் ராவணனும் துரியோதனனும் கூட நல்லவர்களாகவே இருந்திருக்கலாமா? ஸோ உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தானே. எப்போதுமே நம்ம கதை படித்தோன்னா தோத்தவன் வந்து கெட்டவன், ஜெயிச்சவன் வந்து நல்லவன். மேபி இது மகாபாரதத்தில் அந்த கர்ணனுக்கு அதில் மட்டும் மாறுபடும். தோற்று இருந்தாலும் நம்ம கர்ணனை கொண்டாடுவோம், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மகாபாரதம் ராமாயணத்தில் பார்த்தோன்னா அந்த மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அந்த ஒரு ஃபேமஸ் இருக்கும். தோற்று இருந்தாலும் கர்ணனுக்கு நம்ம யாருமே ஒரு நெகட்டிவ் கதை சொல்ல மாட்டோம், ரொம்ப இதாக இருக்கும். அது மாதிரி தான் அந்த வரி அழகாக இருக்குது. எப்போதும் ஒரு இடத்துல ஒருத்தனை காவியங்களை விட்டுருவோம், ஒரு ரியல் டைம் லைஃப்பில் பார்த்தோன்னா ஒருத்தனை ஏதாவது குறை சொல்லணும்னா ஒன்றா அவன் பலமற்றவனாக இருப்பான், இல்லை ஏழையாக இருப்பான். இவன் தான்டா எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்ட்டு ஈஸியாக கை காமிச்சிட்டு போயிடுவோம். ஸோ தோற்றவன் நல்லவன்கிறது, நம்ம நல்லவனும் இருக்கலாம், தோற்றவங்களே நல்லவன் இருக்கலாம், ஜெயிச்சவர் மட்டுமே ஹீரோ கிடையாது, தோற்று போன ஹீரோக்களும் இருக்கவே செய்யலாம். ஸோ அந்த ஒரு வரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு விறுவிறுப்பான நாவல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வாட்சி பாருங்கள். இந்த பரிந்துரை எனக்கு பண்ணதற்காக அவங்க தென்காசிலேருந்து சரண்யா சுந்தர், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது மாதிரி உங்களுடைய சஜஷனும் எப்போதுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நான் மறக்காமல் இருக்கிறேனோ அப்போ கரெக்டாக அதை நான் வாசிச்சிடுவேன். இது மாதிரி குடும்ப நாவல்கள் டைப்பில் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள், அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வாசிப்பில் என்ன சந்தேகங்கள், புத்தக திருவிழாக்கள் குறித்து ஏதாவது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எப்போதுமே கமெண்ட்ஸில் பதிவு செய்ய, நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதை நான் எப்போதுமே வாசித்து பார்ப்பேன். எனக்கு அது பயனுள்ள வகையில் நிறைய நேரங்களில் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ரமணிச்சந்திரனுடைய புத்தகங்கள் உங்கள் ஊரில் நூலகங்களில் முதல்ல சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாங்குறது புத்தகங்கள் வாங்குறத காட்டிலும் முதல்ல நூலகங்களில் சேர்றதுக்கும், ஏன்னா இன்னமும் அந்த நான் சேர்ந்தப்போ என்ன ப்ரைஸோ இப்போவும் அதான் 20 ரூபா என்னமோ தான், வருட சந்தா 5 ரூபா தான். ஸோ அவசியம் உங்கள் ஊர் நூலகங்களில் சேருங்க. இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் இருக்கும். வாசிப்பு பழக்கத்தை தொடர்ந்து பெருக்கிங்க, மற்றவங்களுக்கும் பரப்புங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவலையும் நிறைய புத்தகங்களை குறித்து அறிமுகங்களையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.